ஒளி இருளை வெல்லட்டும், நம்பிக்கை ஏமாற்றத்தை துரத்தட்டும், அன்பு பகைமையின் எதிரியாகட்டும். யார் இந்த ஸ்டான் சுவாமி? திருச்சி மாவட்டம் விரகலூரில் 1937 ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ஸ்டானிஸ்லாவ். இவரது பெயரை சுருக்கமாக ஸ்டான் சுவாமி என்கிறோம். இவர் திருச்சி புனித வளனார் பள்ளியில் பள்ளி கல்வியையும், நம் திண்டுக்கல் வெஸ்கி கல்லூரியில் நவதுர வரமும் பயின்று நம் பள்ளியை நடத்தும் இயேசு சபையில் சேர்ந்து குருவானார். 1975ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 50 ஆண்டுகள் சமுதாய பணி செய்த சமூக போராளி அவர். 1990இல் கோயல் கிரோ ஆற்றின் குறுக்கே 2 அணைகளை கட்ட திட்டமிட்டனர். அதனால் 132 கிராமங்களும் 3000 ஏக்கர் விவசாய நிலங்களும் 20000 ஏக்கர் காடுகளும் அழிப்பிற்கு உள்ளாயின. காடுகள் அழிப்பிற்கு எதிராக கோல்கரோ இயக்கம் மூலம் குரல் கொடுத்தார் ஸ்டான் சுவாமி. இடப்பெயர்ச்சியை எதிர்த்து போராட்டம் நடத்தினார். அதில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டன. அதில் 8 பேர் இறந்தனர். கும்லாகுந்தி மாவட்டத்தில் ஆர்சோர் மிட்டல் இரும்பு ஆலை அமைக்க அரசு தனியாருக்கு 12000 ஏக்கர் நிலங்களை தாரை வார்த்தது. அதை எதிர்த்து குரல் கொடுத்தார் ஸ்டான் சுவாமி. வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் 22 லட்சம் மலைவாழ் மக்களை ஜார்க்கண்ட் மலைப்பகுதியில் இருந்து இடப்பெயர்ச்சி செய்யப்பட்டனர். அவர்களுடைய வீடுகள், உடைமைகள் சுரண்டப்பட்டன, சந்தைப்படுத்தப்பட்டன. அதற்காக ஓங்கி ஒலித்த குரல் சமூக போராளி ஸ்டான் சுவாமி அவர்களின் குரல். எந்த தொடர்பும் இல்லாத 102 இளைஞர்களை சிறைபிடித்து 24 சிறைகளில் அடைத்து தீவிரவாதிகள், தேச துரோகிகள் என்றனர். சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்கம் போன்ற பகுதிகளில் 7000 இளைஞர்கள், அதாவது 18 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்களை உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடுகின்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நசுக்கப்பட்ட கைதிகளின் தோழமை குழு அமைத்து அதன் ஒருங்கிணைப்பாளராக பழங்குடி இளைஞர் நலனுக்காக, விடுதலைக்காக பாடுபட்டவர் நம் சமூக போராளி ஸ்டான் சுவாமி அவர்கள். தொடா, பொடா, உபா சட்டங்களை எதிர்த்து குரல் கொடுத்த ஸ்டான் சுவாமி ஆளும் அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். அதனால் மகாராஷ்டிராவில் உள்ள பீமா கோரேகான் சொல்லாதவரை அன்று கலவரத்தை தூண்டியதாகவும், நக்சல் மாவோயிஸ்ட் ஆதரவாளர், நிதி உதவி செய்தவர் என்றும் பொய்க்குற்றம் சாட்டி 2018ஆம் ஆண்டும் 2019ஆம் ஆண்டும், அதாவது 2 முறை அவர் அறைகளை சோதனை செய்து இறுதியில் 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் நாள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினர். கை நடுக்க நோய், பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட அவருக்கு தண்ணீர் குடிக்க உறிஞ்சு குவளை கூட கொடுக்காமல் மருத்துவ உதவியின்றி நோய்வாய்ப்பட்டு இறுதியில் மருத்துவமனையில் சேர்க்க 84 வயதான சோழ நாட்டு புலியாம் ஸ்டான் சுவாமி 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் நாள் மும்பை ஹோலி ஃபேமிலி மருத்துவமனையில் உயிர் நீத்தார். போராளிகள் புதைக்கப்படுவதில்லை, போராளிகள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகின்றனர். ஆம், அவர் இன்றும் ஜார்க்கண்ட் பழங்குடி மக்களின் காட்பாதராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வழியில் நாமும் பிறர் நலனுக்காக வாழ்வோம். மனித நேயத்தை காப்போம், காடுகளை காப்போம், மனித நேயத்தை வளப்படுத்துவோம். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று மக்கள் பணியாற்றிய அவருக்கு மக்கள் ஆட்சி தந்த வரிசு கைது, மரணம், மரணம். ஆம், அம்மரணத்தை உரமாக கொண்டு இளம் தலைமுறைகளே சமுதாய பணி செய்ய எழுச்சியுடன் எழுந்து வாருங்கள். அவர் ஆன்மா அகமகிழும். நன்றி, வணக்கம்.